பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ராதிகா நேராக ஈஸ்வரி கிட்ட வராங்க. என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட வந்து ஈஸ்வரி கேட்டதும் உடனே கோபி அங்கே வந்துடுறாங்க. கோபி அங்கே வந்துட்டு, இல்லைம்மா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஏய், என்னடா சொல்கிற? எதுவும் கிடையாதுன்னு சொல்கிற, அப்படி எப்படி நீ சொல்லலாம்? அவள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரா, அதை எதுக்காக நீ தடுக்கணும்னு நினைக்கிற? தடுக்காத, அவள் என்ன சொல்ல வரான்றதை நான் கேட்கணும்னு சொன்னதும், இங்கே பாருங்க, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். உங்களுடைய பையனோட வாரிசை நான் வந்து சுமந்துட்டு இருக்கேன். ஆனால் அவர் வந்து குழந்தை வேண்டாம். ஏன்னா நமக்கு இனியா, செலியன், எழில் இருக்காங்க. அவங்களுக்கு பசங்க இருக்காங்க. அவங்க தான் நம்மளை வந்து பேரன், தாத்தா, பாட்டின்னு கூப்பிடுவாங்கன்னா இந்த டைமில் எதுக்காக குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த குழந்தை மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு என்னுடைய குழந்தை வேணும். ஆனால் அவர்கிட்ட கேட்டால் பேபியா அபார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்ன கோபி இதெல்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, எதுக்காக வேண்டான்னு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்னதோ உடனே ஈஸ்வரி வந்து கோபி சொல்கிறது தான் கரெக்டு. கோபி சொல்கிற மாதிரி குழந்தைய அபார்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோ ராதிகா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ராதிகா இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.